இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மாற்றம் ஏற்படுத்தவே அப்படின்னு இந்த தேர்தல் காலத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா 50 ஆண்டுகளாக திராவிட கழகங்கள் மட்டுமே ஆண்டு கொண்ட தமிழ்நாட்டில் முதல் முறையாக திராவிடம் என்ற பெயரே இல்லாத ஒரு கட்சி முதல் முறையில் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இது மாற்றம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதற்காக வாக்களித்தீர்கள் என்று கேட்ட போது இந்த மூணுத்தையுமே அவங்களால சொல்ல முடியாதுன்றதுக்காக நான் அதை சொல்றேன். மாற்றம்ன்றது இருக்கு. என் தங்கச்சி நாலாவது வகுப்பு படிக்கிறாங்க. ரிசல்ட் அன்னைக்கு நான் உட்காந்து ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என் கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு ரிசல்ட் பாக்குறாங்க. யாருக்காக அப்படின்னா விஜய்க்காக. அப்போ இங்க ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிற பெரிய மாற்றம் என்னன்னா, இளம் தலைமுறையினருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பாலிடிக்ஸை வந்து எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். சோ அப்போ விஜய் மாற்றம் என்று சொன்னால் திமுகவை செய்ததையோ அதிமுக செய்ததையோ செய்யாமல் இருப்பதுதான் மாற்றம். நான் வந்து திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டு என் நாட்டை அழிச்சிட்டேன், தமிழ்நாடு அழிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்களுக்கு இந்த 2 கட்சிகளும் செய்யாததை அல்லது செய்ததை செய்யாமல் இருக்க வேண்டும், செய்யாததை செய்ய வேண்டும். இப்படிதானே ஒரு மாற்றம்னு ஒன்று வரும். அப்ப இந்த மாற்றத்தை தொண்டர்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவையும் முக்கியமான சூழலில் விஜய் இருக்கிறார்.